அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ அகாடமி. இன்னைக்கு சிந்துவெளி நாகரிகம் அதில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ், 6th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகமில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உலகத்திலேயே தொன்மையான நாகரிகம் மொத்தம் எத்தனைன்னா 4. எதுங்க? மொத்தம் 4 இருக்குது. மெசபடோமியா, சிந்துவெளி, எகிப்து, சீன நாகரிகம். இது இயர் வைஸ் ஆர்டரில் கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, நாகரிகங்கிற சொல் எந்த மொழிச்சொல் அப்படின்னா லத்தீன் மொழிச்சொல். எது? லத்தீன் மொழிச்சொல். அதோட பொருள் என்ன? சிவிஸ் என்பதிலிருந்து வந்திருக்கு. அந்த சிவிஸ்ங்கிற வார்த்தையிலிருந்து தான் வந்திருக்கு நாகரிகங்கிற சொல். இதோட மீனிங் என்ன அப்படின்னா நகரம். எதுங்க? நகரம். நெக்ஸ்ட்டு, வான்வெளி புகைப்படங்கள் மூலமும் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். இப்போது ஹரப்பா, மொஹஞ்சதாரோ அந்த மாதிரி இடங்கள் இருக்கு இல்லையா, அதை அது இல்லாமல் நம்ம பழங்கால இடங்கள் எல்லாம் எப்படின்னா வான்வழி புகைப்படம் மூலமாக அந்த நகரம் அங்கே புதையுண்ட நகரம் மற்றும் அந்த இடங்களுடைய மேற்பார்வையை பார்க்குறக்கு உதவுது. நெக்ஸ்ட்டு, நிலத்துக்கு அடியில் மேலே பூமிக்கு மேலே இருக்கிறது அந்த வான்வழி புகைப்படங்கள் மூலியமாக நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு, நிலத்தடிக்கு கீழே இருக்கிறத ஆய்வு செய்கிறது என்ன? காந்தப்புல வருடி. எதுங்க? காந்தப்புல வருடி. நெக்ஸ்ட்டு, தொல்பொருட்கள் இந்த பிளேஸில் புதைஞ்சிருக்கா அப்படியான்னு சொல்லி எப்படி ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா ரேடார் கருவி மூலம்தான் நமக்கு தெரியுது. சரிங்களா? இந்த இடத்துல இருக்கா என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறது எப்படி? ரேடார் கருவி மூலம். இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இது எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா 1861. எப்போங்க? 1861. எப்போ? 1861 ஃபார்ம் பண்ணாங்க. யார்? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். யாருங்க? அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். அவர் ஒரு நில அளவையாளர். அவரோட ஹெல்ப்போடு தான் இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணுறாங்க. இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில். சரிங்களா? அடுத்தது ஹரப்பாவை பற்றி பார்க்கலாம். ஹரப்பா என்ன? ஒரு புதையுண்ட நகரம். நகரத்தில் இடிபாடுகளை, இந்த நகரத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு இடிபாடு, இந்த மாதிரி ஒரு நகரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணது யார்? சார்லஸ் மேசன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர். அவர் அவருடைய நூலில் விவரிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே. அடுத்தது, சார்லஸ் மேசன் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் ஹரப்பா நாகரிகத்தை கண்டறிந்தார். யார்? சார்லஸ் மேசன் அவர்கள் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவில் வடமேற்கு பகுதியில் ஹரப்பாங்கிற நாகரிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தான் கண்டுபிடிச்சார். சரிங்களா? கிபி 1856. இந்த இயரெல்லாம் ரொம்ப முக்கியங்க. கிபி 1856 பொறியாளர்கள் யார்? பொறியாளர்கள் எங்கேருந்து எங்கே? லாகூர்லேருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிறாங்க. எந்த வருஷம்? 1856. லாகூர் டு கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கிற பொருட்டில் ஒரு நிலத்தெல்லாம் தோன்றாங்க. அப்போ நிறைய சுட்ட செங்கற்கள் அந்த இடத்துல கிடைக்கிது. சரிங்களா? அப்போ அதை பெருசாக எடுத்துக்கல, அந்த ரயில் பாதையெல்லாம் அமைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, கிபி 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தாங்க. எப்போ? 1856 இந்த மாதிரி ஒரு இடம் கல் புதைஞ்சிருக்கிறது பார்த்தாங்க. பட் ரொம்ப ரிசர்ச் போடலை. 1920 தான் ஹரப்பா, மொஹஞ்சதாரோங்கிற நகரங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதை அகழாய்வு செய்யணும் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறது 1920. ஓகேங்களா? 1924 அதில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையுடைய இயக்குனர் யார்? ஜான் மார்ஷல். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோக்கும் ஒரு பொதுவான அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சார். யார்? ஜான் மார்ஷல். நெக்ஸ்ட்டு, தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சது இங்கே ஹரப்பாவில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஹரப்பாவுடைய கால வரையறை பார்க்கலாம். புவி எல்லை எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா தெற்கு ஆசியா வரை இருக்குது. காலப்பகுதி, இது என்ன காலம்? வெண்கலம் யூஸ் பண்ணதுனால வெண்கல காலம். 3300 to 1900. பரப்பு மொத்தம் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். எவ்வளோங்க? 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். மொத்தம் 6 பெரிய நகரங்கள். எவ்வளோ? 6 பெரிய நகரங்கள், 200 கிராமங்கள் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, வெண்கல காலம் அப்படின்னா என்னென்னா மக்கள் வெண்கல பொருட்களை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறதுனால அதை வெண்கல காலம்னு சொல்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம்னு சொல்லலாம்.
என்னென்னா இங்கே ஒரு ப்ராப்பராக எல்லாமே பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க. நகர திட்டமிடல் மற்றும் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள் பாருங்கள். அப்போவே வந்து ஒரு பொருள் வாங்க விற்க அப்படிங்கும்போது எல்லாமே தரப்படுத்தப்பட்ட எடைகள் அளவீடுகள் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகத்தோட சிறப்பம்சம் என்ன? திட்டமிட்ட நகர அமைப்பு. சரிங்களா? நகரம் வந்து திட்டமிடப்பட்டு மொத்தம் எத்தனை பகுதி? 2 பகுதியாக இருந்தது. எவ்வளோ? 2 பகுதியாக இருந்தது. சரிங்களா? ஹரப்பா நகருடைய திட்டமிட்ட 2 பகுதிகள் என்னென்ன? ஒன்று மேல் நகர அமைப்பு, கீழ் நகர அமைப்பு. சரிங்களா? மேல் நகர அமைப்பு நகரத்தில் மேல் மேற்கு ஞாபகம் வைங்க. மேல் மேற்கு. சரிங்களா? அது கொஞ்சம் சற்று உயரமாக இருக்கும், மேலே இருக்கும். இது கோட்டைன்னு சொல்லலாம். சரிங்களா? நகர நிர்வாகிகள் வந்து இதனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. வெறும் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸில் இருந்தவங்க, ஒரு ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க தான் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க மேல் நகரத்தை. ஓகேங்களா? இங்கே தான் பெருங்குளம் தானிய களஞ்சியமும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு கீழ்நகர அமைப்பு. இது நகரத்தில் கீழ்னா கிழக்கு ஞாபகம் வைங்க. கீழ் நகரம் கிழக்கு பகுதி. இது கொஞ்சம் கீழே இருக்குது. சரிங்களா? சற்று தாழ்ந்த உயரமுடையது. அந்த மேல் நகரம் வந்து மேலே இருக்குது, கீழ்நகரம் கொஞ்சம் தாழ்ந்த உயரம். இது வந்து அதிக பரப்பு, நிறையா மக்கள் வாழ்கிற பகுதியே இதுதான். சரிங்களா? கீழ்நகர அமைப்பு. நெக்ஸ்ட்டு மெஹர்கரை பற்றி பார்க்கலாம். மெஹர்கர் வந்து சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடின்னு சொல்கிறாங்க. மெஹர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். யார் வாழ்ந்த இடம்? ஒரு புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். இது பாகிஸ்தான். இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலம். எந்த மாநிலம்? பலுசிஸ்தான் மாநிலம். போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் வந்து இந்த மெஹர்கருங்க பகுதி இருக்குது. சரிங்களா? கிமு 7000 இந்த வருஷம் கிமு 7000 ஒட்டிய காலத்தில் தான் இந்த மெஹர்கர் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை வந்து நிலவியதற்கான தொல்லியல் சான்று வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? அந்த மெஹர்கருக்கு முந்தைய கால வாழ்க்கை மக்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற சான்று கிடச்சிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஹரப்பாவில் தெருக்கள் மற்றும் வீடு எப்படி அமைஞ்சிருந்தது அப்படின்னா, தெருக்கள் எப்படி இருக்குது? சட்டக வடிவமைப்பு. எப்படிங்க? சட்டக வடிவமைப்பு கொண்டு இருக்குது. தெருக்கள் வந்து எப்படி இருக்குன்னா நேராக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரிங்களா? இருந்திருக்கு. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. எப்படி? வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கா ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். சரிங்களா? ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும். ஓகே, இப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடுகள் 1 அல்லது 2 மாடி. பாருங்கள், அப்போவே வந்து 2 மாடி அந்த மாதிரி குடியிருப்பு வந்து இருந்திருக்கு. 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாடி அடுக்குகள் உடையன. வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருக்கு. சுட்ட செங்கற்கள் ப்ளஸ் சுண்ணாம்பு கலவையில் கட்டியிருக்காங்க. அந்த சுட்ட செங்கற்களை வந்து சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? வெயிலில் காய வச்சும் அதையும் கட்டியிருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு வீட்லேயும் பாருங்களேன், இந்த திடக்கழிவு வேஸ்டேஜ் எல்லாமே வந்து தேக்குவதற்காக குழிகள் வந்து இருக்குது. செப்டிக் டேங்க் வந்து பாருங்கள் அப்போவே இருந்திருக்கு. அவை திடக்கழிவுகளை தேக்கி அந்த திடக்கழிவை மட்டும் அதில் தேக்கி கழிவு நீரை வந்து வெளியே கொண்டு வந்துடும். சரிங்களா? வெளியேற்றிடும். சரி. நெக்ஸ்ட்டு பெருங்குளம். அது எங்கே இருக்குது? மொஹஞ்சதாரோவில். இந்த குளம் வந்து என்னென்னா சுவர்கள், அந்த குளத்து 4 பக்கம் இருக்கிற சுவர்கள் எப்படி இருக்குன்னா சுட்ட செங்கற்களால் வந்து கட்டியிருக்காங்க. அங்கே நீர் கசியக்கூடாது இல்லையா? அது வந்து குளம், தண்ணி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். அங்கே வந்து நீர் கசியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி அந்த சுவர்லையும் அப்புறம் அந்த தளத்துலையும் பல அடுக்குகள் வந்து இயற்கை தார் வந்து அங்கே வந்து பூசியிருக்காங்க. தண்ணி லீக்கேஜ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயற்கையான தார் வந்து பூசியிருக்காங்க. வடபுறத்துலேருந்தும் தென்புறத்துலேருந்தும் இங்கே பாருங்கள் 2 சைடில் இருந்து வடக்கு தெற்கு. சரிங்களா? அங்கே குளத்திற்கு செல்ல படிக்கட்டு இருந்திருக்கு. 2 சைடில் வந்து இப்போ 2 சைடில் வந்து படிக்கட்டு இருந்திருக்கு குளத்துக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா? குளத்தின் பக்கவாட்டில் 3 புறமும் அறைகள் இருக்குது. 3 சைடு வந்து ரூம் இருக்குது. 3 பக்கமும் அறைகளும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானாவில் இருக்குது. தானிய களஞ்சியம் எங்கே இருக்குன்னா ஹரியானாவில். அது என்னது? செங்கற்களால் கட்டியிருக்காங்க. அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஹரியானா மாநிலம். அது வந்து ஹரியானா மாநிலத்தில் பர்டிகுலராக எங்கன்னா ராகி கற்கியில் இருக்குது. சரிங்களா? செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கே இருக்குது? ஹரியானாவில் ராகி கற்கியில்.
இது ஹரப்பா காலத்தை சார்ந்தது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு முதிர்ச்சியடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. முதிர்ச்சியடைந்த மொஹஞ்சதாரோலையும் இந்த மாதிரி இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டட கூட்டரங்கு வந்து இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஹரியானாலையும் இருந்திருக்கு, ப்ளஸ் மொஹஞ்சதாரோவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடமும் இருந்திருக்கு. இது அந்த பெரிய கட்டடம் வந்து மொத்தம் 20 தூண்கள். சரிங்களா. இப்படி 20 தூண்கள், அதில் 4 வரிசைகள் இருந்திருக்கு. 4 வரிசைகள் கொண்டு பறந்து விரிந்த கூடம், அவ்வளோ பெரிய பில்டிங். சரிங்களா, ஒரு கூட்ட அரங்கு. நெக்ஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகத்தின் வணிகம் மற்றும் போக்குவரத்து. சிந்துவெளி நாகரிகத்தில் வணிகம், நெக்ஸ்ட் போக்குவரத்து எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். சக்கர வண்டியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா, சக்கரம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, சக்கர வண்டியை பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரங்கள், இப்போ இருக்க வந்து எல்லா சக்கரத்துலேயும் இந்த ஆரக்கல் இருக்கு இல்லையா, அந்த ஆரக்கல் இல்லாத திடமான சக்கரத்தை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெசபடோமியா கூட விரிவான கடல் வணிகம் வந்து நடைபெற்றிருக்கு. யார் கூட வணிகம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் மெசபடோமியாவில். சிந்துவெளி முத்திரைகள் வந்து எங்கெங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா, இப்போ தற்கால ஈராக், குவைத், சிரியா. சிந்துவெளி முத்திரைகள் எங்கெங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, இப்போ இருக்கிற ரீசெண்டாக ஈராக், குவைத், சிரியா இந்த பகுதியில் குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா. இப்போ இருக்கிற ஈராக், குவைத், சிரியா இது எல்லாமே சேர்ந்தது தான் பண்டைய மெசபடோமியா. இங்கே வந்து அந்த ஊரில் வந்து சுமேர் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான பகுதியில் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சுமேரியாவின் அக்காடிய பேரரசர், அப்பத்த பேரரசர் யார், அக்காடிய பேரரசர். அரசன் யாருங்க, நாரம்சின். அவருடைய சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்துல, இங்கே பாருங்கள், சிந்துவெளி பகுதியில் இருக்கிற மெலுக்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் இவர் வந்து அணிகலன் வாங்கியதாக வந்து ஒரு குறிப்பு இருக்குது. சரிங்களா. யார், அரசர் நாரம்சின். சுமேரியா அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசர் வந்து நாரம்சின். அவர் வந்து சிந்துவெளி பகுதியில் இருக்கிற மெலுக்காங்கிற இடத்துல அணிகலன் வாங்கினதா குறிப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு குஜராத்தில் உள்ள லோத்தல், குஜராத்தில் இருக்கிற லோத்தலில் கப்பல் கட்டும் துறைமுகம் மற்றும் செப்பனிடும் தளம் வந்து அங்கே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில், அது எங்கே அமைஞ்சிருக்குன்னா சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கு. இங்கு தான் கப்பல் கட்டும் தளம் வந்து அமைஞ்சிருக்கு. அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை, யாருங்க, அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் இருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலால் ஆன அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது. சரிங்களா. இவ்வளோ ரொம்ப சிறிய அளவீடை கொண்டது என்னது, 1704 மில்லிமீட்டர். அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க, லோத்தலில். சரிங்களா. மனிதனால் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது, செம்பு. மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன சிறிய பென்சிலை, எங்கே பென்சிலை வந்து கண்டுபிடிச்சாங்க, மொஹஞ்சதாரோவில். இது வந்து நடனமாது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அடுத்தது கேவிடி, அதாவது கொர்க்கை, வஞ்சி, தொண்டி வளாகத்தை பற்றி பார்க்கலாம். பாகிஸ்தானில் கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல்கர்ங்கிற பெயர் கொண்ட இடங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறது போலவே கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல்கர் அப்படிங்கிற நகரங்கள் வந்து பாகிஸ்தான்லேயும் இருக்குது. கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. கொர்க்கை, பூம்புகாருங்கிறது வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரை, உரை, கூடல்கருங்கிறது வந்து பாகிஸ்தானில் இருக்குது. சரிங்களா. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் என்னென்னா காவிரி, பொருன்ஸ் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, வாலா மற்றும் பொருணை ஆகிய பெயர்கள் வந்து தமிழ் சொற்களை வந்து முழுமையாக வந்து பிரதிபலிக்குது. அடுத்தது சிந்துவெளி நாகரிகம் பற்றிய சில தகவல்கள் பற்றி பார்க்கலாம். பொதுவாக அவங்க எந்த ஆடைகள் அணிஞ்சாங்க, பருத்தி ஆடைகள் வந்து பயன்பாட்டில் இருந்திருக்கு. மேக்சிமம் கம்பளி ஆடைகளும் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. நூலை சுற்றி வைப்பதற்கு, இப்போ நூல் நெய்கிறாங்க இல்லையா, அந்த நூலை சுற்றி வைப்பதற்கு சுழல் அச்சுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அப்போவே பாருங்கள், சுழல் அச்சுக்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த நூலை சுற்றி வைக்கிறதுக்கு சுழல் அச்சுக்கள். சரிங்களா, இப்படி இருக்கும்ல. ஓகே. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு,
சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருக்குங்க. பாருங்கள், தங்கத்துலையும் வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் இந்த மாதிரி பெரிய ப்ரெஷியஸான ஒரு அணிகலன்களும் அவங்க வந்து அணிஞ்சிருக்காங்க, செஞ்சுருக்காங்க ப்ளஸ் அணிஞ்சிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்களை, கார்மீலியனை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரை பயன் தெரியாது. எதோட பயன் தெரியாது? இரும்பு ப்ளஸ் குதிரை பயன் அவங்களுக்கு வந்து தெரியாது. சிந்துவெளி மக்கள் வந்து வேளாண்மை, கைவினை பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல் போன்ற இதிலெல்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இதில் வேளாண்மையிலையும் ப்ளஸ் கைவினை பொருட்கள், பானை வனைதல், அணிகலன்கள் செய்கிறதுல எல்லாமே ஈடுபட்டிருக்காங்க. கால்நடை வளர்ப்பும் அவங்களுக்கு வந்து முக்கியமான தொழிலாக வந்து இருந்திருக்கு. சக்கரத்தின் பயனை வந்து அவங்க அறிஞ்சிருந்தாங்க. சக்கரம் இருந்ததுனால தானே அவங்க பானை இதெல்லாமே வந்து செஞ்சுருப்பாங்க. சரியா? ஆரக்கல் இல்லாத சக்கரம், வெறும் பிளெயினான சக்கரம். சரிங்களா? சக்கரம் கொண்டு செய்யப்பட்ட சிவப்பு நிற மட்பாண்டங்கள், என்னது ரெட் கலரில் இருக்கிற மட்பாண்டங்களில் பிளாக் கலரில் அதுக்கு வந்து பெயிண்டிங் வேலைப்பாடு வந்து செஞ்சுருக்காங்க. சிவப்பு கலரில் பானை இருக்கும், பிளாக் கலரில் அதுக்கு வந்து டிசைன் அந்த மாதிரி வேலைப்பாடுகள் செஞ்சுருப்பாங்க. சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. உலகின் மிக பழமையான நாகரீகங்களில் ஒன்று என்னது? சிந்துவெளி நாகரீகம். மொத்தம் 4 பழமையான நாகரீகங்கள் இருக்கு இல்லையா? அந்த 4ல் சிந்துவெளி நாகரீகமும் ஒன்று. சரியா? பழமையான 4 நாகரீகத்தில் இது, ஆனால் பெரிய பரப்பளவு கொண்டது இதுதான். பாருங்கள், பழமையான நாகரீகம் 4 நாகரீகம் இருக்குது. அதில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரீகம். உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி கட்டினதும் எங்கேன்னு பார்த்தா சிந்துவெளி நாகரீகம் தான். நெக்ஸ்ட்டு, ஹரப்பா நாகரீகத்தின் அழிவுக்கான காரணங்களாக கருதப்படுபவை என்ன அப்படின்னா, பொது ஆண்டுக்கு முன் எப்போ வந்து அது வந்து சரிய தொடங்குதுன்னு பார்த்தா பொது ஆண்டுக்கு முன் 1900 அந்த ஆண்டில் ஹரப்பா நாகரீகம் வந்து அப்போ தான் சரியறதுக்கு தொடங்குது. ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு. இங்கே பாருங்கள், ஆற்றோரந்தான நகரம் வந்து அமைச்சிருக்காங்க இல்லையா அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப. அதனால் அடிக்கடி அங்கே வந்து வெள்ளப்பெருக்கு வந்திருக்கலாம். சரிங்களா? இன்னொன்று, சுற்றுச்சூழல் மாற்றம், அதனாலையும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல், இந்த மாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி சில ரீசன்ஸ் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் நமக்கு கரெக்டானது என்ன அப்படின்னு தெரியல. ஆனால் பட் இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இதுதான் இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தலமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், மொஹஞ்சதாரோவில் இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் வந்து உலக பாரம்பரிய தலம்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க யுனெஸ்கோ. முதல் எழுத்து வடிவம் வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சுமேரியர்களால் தான் உருவாக்கப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை. தொல்லியல் ஆய்வாளர்களுக்காக இந்த முறையை வந்து கொண்டு வந்தாங்க. சரிங்களா? அவங்க தான் இந்த முறையை கொண்டு வராங்க. இது வந்து கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 வந்து பயன்படுத்தி இப்போ ஒரு பொருளோடைய ஏஜை வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். சரிங்களா? அதுதான் கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் முறைன்னு அழைக்கப்படுது. இப்போ பழமையான ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஐசோடோப் கார்பன் 14 இதையை வந்து பயன்படுத்தி அவங்க அந்த பொருளுடைய ஏஜை வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, சிந்துவெளி நாகரிக காலத்தில் உலகில் நடைபெற்ற மற்ற நிகழ்வுகள் என்னன்னு பார்க்கலாம். கிமு 200 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு. யார்? குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு. பாருங்கள், அந்த ஒவ்வொன்றும் எவ்வளோ? 15 டன் எடையுடையது. அடுத்தது மெசபட்டோமியா, அவங்க வந்து சுமேரியர் காலம். அவங்க அங்கே வந்து ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் தான் ஜிகரட். சரிங்களா? சந்திர கடவுளுக்கு ஒரு ஊர் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அபு சிம்பல், எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ். எகிப்து அரசன் யார்? 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் அங்கே வந்து இருக்குது. சரிங்களா?
இது வந்து சைட் பை சைட் சிந்துவெளி நாகரிக காலத்தில் மற்ற சைடில் நடந்த நிகழ்வுகள் இது. சரிங்களா? ஓகே, இன்றைக்கி சிந்துவெளி நாகரிகம் பற்றி அதில் இருக்கிற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ரிவிஷன் பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஷேரிங். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஸ்ரீ அகாடமி. தேங்க்யூ ஆல்.